ஹாய் ரோக்லே, இந்த வீடியோவில் வந்து நான் செல்ஃபாக வீ கட் பண்ணேன்ல, அதுதான் ஃபுல்லாக டுட்டோரியல் மாதிரி போட்டிருக்கேன். ஹாய் டார்லிங் சிஸ்டர், வாணி ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணிங்கள்ல, ஃபுல் டுட்டோரியல் காமிச்சா நாங்களும் கட் பண்ணிக்கோமில்ல அப்படின்ட்டு. வாணி ஃபேஸ்புக் ஃபாலோவர் அவங்களுக்கும் மற்ற சிஸ்டர்ஸ்க்கும் இந்த வீடியோ. என்னோடய கிளைண்ட்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, பார்லர் கிளைண்ட்ஸ் யாரும் பார்க்காதீங்க. உறவுகளே, இது வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். எனக்கு இதில் 28 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் நான் கட் பண்ணியிருக்கேன். தப்பாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னையை குறை சொல்லக்கூடாது, ஓகே? இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பெரிமெனபாஸ் வேறு போயிட்டுருக்கு. நான் சுகர் பேஷண்ட்டு, அதனால் முடி அடர்த்தி, அப்புறம் ஏஜ் ஃபேக்டரு 47 ஆச்சு. அதனால் முடி வந்து தூக்கமும் வரமாட்டேங்குதா நைட்டில், அந்த பெரிமெனபாஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. அதனால கொஞ்சம் தின்னிங் ஆகிட்டு இருக்குது, முடி தின்னிங்கு. என்ன தான் நல்லா ஃபுட் எடுத்தாலும் செல்ஃபாக மசாஜ், ஹாட் ஆயில் மசாஜ் எடுக்கலை கொஞ்ச நாளாக. அதான் போர் போயிட்டுருக்குல்ல, போர் தாக்கத்தினால என் லைஃப் போர், ஈரான் இஸ்ரேல் சொல்ல நான், என் லைஃப் போர் போயிட்டுருக்கனால என்னால் சரியாக என்னை பியூட்டிஃபை பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனால் ஹேர் தின்னிங் ஆகிட்டுருக்குது, அது ஆக தான் செய்யும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல உங்களோட முடியை வந்து 2 செக்ஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க, ரெட்டை ஜடைக்கு எடுக்கிற மாதிரி. நல்லா சிக்கு எடுத்து நீட்டாக வச்சுக்கோங்க. தலைக்கு குளித்த உடனேவே ஈரத்தலையோடு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் ஏன் ஈரத்தலையோடு கட் பண்ணலைன்னா, நான் வந்து பேர்மிங் பண்ணியிருக்கேன், கேர்ள் பண்ணியிருக்கேன், சரியா? ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற மாதிரி பேர்மிங் ப்ரொசீஜர் வந்து போன மேலே பண்ணேன், 25 மேலே. அதனால் நான் தலை குளிச்சேன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி ஆயிக்கும் முடி, பேர்மிங் பண்ண முடி அந்த மாதிரி தான் ஆகும். 2 நாள் கழித்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வருது. அதனால் நான் 2 நாள் முன்னாடியே ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு இப்போ நான் திருப்பி தலை குளித்தேன்னா திருப்பி சுருண்டுக்கும். அதனால தான் நான் தலைக்கு குளிச்சுட்டு 2 நாள் கழித்து தான் இதை கட் பண்ணுறேன். 2ஆக பிரிச்சுக்கோங்க. உங்கள் ஃபார்ஹெட்டில் ஸ்டார்ட் ஆகிற முடி இருக்குல்ல, அதை தான் நீங்கள் வந்து எவ்வளோ கட் பண்ண போகிறீங்களோ. நான் வந்து 3 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன், சரியா? 3 இன்ச்சுக்கு நான் முதல்ல ஒரு கைட்லைன் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அந்த கைட்லைனை நீங்கள் உங்களோட அப்பர் பாடியில் ஒட்டி தான் நீங்கள் ஹேர் கட் பண்ணணும். நீங்கள் கைட்லைன் எடுத்தாலும் உங்கள் அப்பர் பாடியை நல்லா டச் பண்ணி வச்சு தான் கட் பண்ணணும். கட் பண்ணும்போதுமே நீங்கள் உங்களோட அப்பர் பாடியில் உங்களோட கை வந்து டச் ஆகி தான் கட் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் தூரமாக வச்சு கட் பண்ணிங்கன்னா அது சரி வராது, சரியா? நான் பாருங்கள், அந்த கைட்லைனை என்னோடய அப்பர் பாடியில் ஒட்டி வச்சு எடுத்து தான் அப்புறம் அந்த ஹைட் கட் பண்ணியிருக்கேன், சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் உறவுகளே. என் கிளைண்ட்ஸ் தப்பாக கட் பண்ணிட்டாங்கன்னா கூட நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் வேறு யாரும் நிறையாவும் கட் பண்ணிடாதீங்க. என்ன அளவு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவு மட்டும்தான் கட் பண்ணணும். நான் எப்போவுமே செல்ஃப் ஹேர் கட்டிங், செல்ஃப் பியூட்டிஃபிகேஷன் தான். 28 வருஷமாக ஒரு 26 ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா ஒரு 2.5 months 3 months கோர்ஸ் படித்தாங்கன்னா அப்போ வேணால் அவங்கள்ட்ட என் மண்டையை கொடுத்துருவேன். அவங்க ஸ்ட்ரெயிட் கட்டு, யூ கட்டு எல்லாமே பழகுவாங்க. 24ல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க, அவங்க தான் கடைசியாக எனக்கு லேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் போன வருஷம் 2 வருஷமாக நான் தான் ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிகிட்ருக்கேன், பேர்மிங் பண்ணனால. ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 சைடும் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 சைடும் சின்னில் 2 சைடு கட் பண்ண முடிய சின்னில் ஒட்டின மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி, இங்கே பாருங்கள், அதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. 2யும் ஜாயின் பண்ணி வச்சும் செக் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க உறவுகளே. ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களுக்கு ஈஸியாக தெரியும், 5 நிமிஷத்தில் கட் பண்ணிட்டாங்களே, 5 நிமிஷம் வீடியோ தானே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நான் வந்து எப்போவுமே எனக்கு செல்ஃப் ஹேர் கட் தான் பண்ணுவேன். முதல்ல யூ பண்ணிகிட்ருப்பேன், இப்போ வி பண்ணலான்ட்டு வி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா உறவுகளே? பேர்மிங் பண்ணது தெரியுதா? கொஞ்சம் சுருண்டு போய் இருக்கிற முடி உங்களுக்கு பார்க்க முடியுதா? பேர்மிங்கும் பண்ணிக்கோங்க. வந்து என்னோடய கிளைண்ட்ஸு முடி அடர்த்தியாக காமிக்கும். இவ்வளோ தான் முடி கட் பண்ணேன், 3 inches.